தலைவா நமக்கு துரோகம் பண்ணிட்டான் தலைவா, பூத்தில் போன தலைவா, ஓட்டு போடலான்னு தலைவா, ஓட்டு போட விடாமல் துரத்திட்டான் தலைவா. அண்ணா மாமா கத்தறிங்க முட்டாளுங்களே. உள்ளாட்சி மன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், எல்லா தேர்தலும் ஓட்டு போட்டிருக்கணும். நீங்கள் 18 வயசு ஆனோடனே அதை நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. அப்படி செய்யாதையே போனீங்கன்னா காலாவதி ஆகிடும். ஒரு வண்டியை வாங்கி வீட்டில் நிறுத்தினா அது உருப்படாது தான் போகும், எப்படியே துரும் பிடிச்சி தான் போகும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறீங்க. விஜய் வந்த உடனே தான் ஓட்டு சாவடிக்கே போயிருக்கீங்க. ரெண்டாவது, உங்களை யாரும் சதி பண்ணி ஓட்டு போட முடியாமல் தடுத்து நிறுத்த முடியாது. ஓட்டு ஐடி கார்டு இருந்தால் சரியா. அப்படி தடுத்து நிறுத்தலாம்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள், ஓட் பூத் சில்ப்பு. அது சில்ப்பை வேணால் தடுக்கலாம். அந்த சில்ப்பை எடுத்துகிட்டு போய் காமிச்சா அவங்க பேர் லிஸ்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி பூத் சில்ப்பை நீங்களே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் பேர் பட்டியலுக்குதான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்துக்கலாம். அதுக்கான ஆதாரமெல்லாம் செட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதையும் செஞ்சு தொலைக்க மாட்டீங்க. இல்லை உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எதுலேயும் ஓட்டு போட மாட்டீங்க. இடைத்தேர்தலே வந்தாலும் கூட வீட்டிலே படுத்து தூங்குவீங்க. திடீர்னு ஒரு நடிகை வந்துட்டான்னா ஆட்சியாளராக அப்படியே ஓடுங்க ஓட்டு போடுங்கன்னா, இதெல்லாம் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தயாரானுங்க. வாக்காளர்கள் 10 நாளைக்கு முன்னாடியே தயாராகணும். அது தெரிஞ்சுக்கோங்க. நல்லா திமுக, நாம் தமிழ் கட்சிக்காரன், திமுக அதிமுக தான் வீட்டு வீடாக பூத்தில் சில்ப்பே கொடுப்பாங்க, ஓட்டு சில்ப்பே கொடுப்பாங்க. எனக்கு கொடுப்பானா நான் ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி எடுத்துன்னு போவேன். பட் எல்லாமே ஒரிஜினலாக. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, விஜய் வந்ததுனால தான் 85% ஓட்டு போல ஆயிடுச்சு. அவருக்கு நிறைய விழுந்துருச்சுன்னு நினைக்கிற முட்டாள் மக்களே. எஸ்ஐஆர்னு ஒன்று வந்துச்சு இல்லையா, இப்போ படிவெல்லாம் இது பண்ணி கொடுத்தீங்களே, அதில் பாதி பேர் செத்தவங்க கூட இன்னும் வருஷம் வந்து ஓட்டு போட்டிருந்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவங்க கூட ஓட்டு லிஸ்ட்டில் அப்படியே இருந்தான். அவன் பேரெல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. அப்புறம் வெளிநாடு போன வெளியூர் போன எல்லார் பேரும் நீக்கப்பட்டதுனால 100 பேர் இந்த இடத்துல 70 பேர் ஆகிட்டான். 30 பேர் ஒரு ஊருக்கு நீக்கப்பட்டாங்க. சரியா, 100க்கு 30 பேர், 40 பேர் காலி. அதனால் 85% போல் ஆகிக்குது. இந்த எஸ்ஐஆர்னால் விஜய்க்கு போல் ஆகிருக்கான்னா 100% அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களான்னா அது கிடையாது. புரிஞ்சுக்கிச்சா? எங்கள் பாட்டி செத்து 20 வருஷம், அது 20 வருஷமும் அவங்க ஓட்டு லிஸ்ட் பட்டியல் தான் இருந்திருப்பாங்க. இப்போ தான் அதை எடுத்தாங்க. அதனால் ஒரு வார்டுக்கு 100 ஓட்டு, 200 ஓட்டு, 10 ஓட்டு, 30 ஓட்டு, 50 ஓட்டு, இப்படி எல்லாமே காலி ஆகி போச்சு. அதனால் ஓட்டு லிஸ்ட்டு குறைஞ்சிச்சு. மக்கள் எல்லோரும் ஓட்டு போடுற மக்கள் நார்மலாக போய் போட்டாங்க. 85% வந்துருச்சு. செத்து போனவனை எப்படி இழுத்துன்னு ஓட்டு போட முடியும்? கள்ள ஓட்டு தான் போட்டுருந்தானுங்க ஒரு நாள் திமுக அதிமுக. அதனால தான் இந்த வச்சு கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாதுனானே. தலைக்கு 1000, 1500, 2000, 3000, 5000, 10,000, 25,000 வரைக்கும் லஞ்சம் கொடுத்தது ஓட்டுக்கு. கிஃப்ட் பொருள் கொடுத்தது. இதில் அதிகமாக வாக்கு சீமானுக்கு விழுந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. விஜயாலெல்லாம் 85% போல ஆகிருன்றது சுத்த முட்டாள்தனம். எஸ்ஆர்ன்றதுனால தான், எஸ்ஆர் படிவம் பண்ணி கொடுத்தோம் இல்லையா நம்ம, அதனால தான் ஓட்டு சராசரியாக விழுந்திருக்கு. செத்து போனவன் லிஸ்ட்டெல்லாம் தள்ளந்தனால.